ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் வந்து க்ளீன் அப் பண்ணணும். எப்படி நீங்கள் ஒரு புது வீட்டுக்கு போகும்போது அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போதும் க்ளீன் பண்ணணும். அப்பேரன்ஸில் தீம்ஸில் ஆட் தீம் அப்படிங்கிறத கொடுங்க. அஸ்ட்ரா அப்படிங்கிறது பிகினர் ஃப்ரெண்ட்லியான தீமு. அதனால நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த தீமை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அஸ்ட்ரா தீம் இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஏஐ வெப்சைட் பில்டர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு எலமெண்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த டைப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ இ-காமர்ஸ் பண்ணுறோம், அதனால் வந்து இ-காமர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இ-காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்க டெம்ப்ளேட் மட்டும் உங்களுக்கு இதில் வந்துடும். நான் இப்போ வந்து இந்த ஜென்ரிக் இ-காமர்ஸ் அப்படிங்கிற தீமை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து கண்டினியூ அப்படின்னு இருக்கும், இதை கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் பில் மை வெப்சைட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.